ராமநாதபுரத்தில் சுனாமி குடியிருப்பில் வசிக்கும் மீனவரின் வீட்டிற்கு 67,000 ரூபாய் மின் கட்டணம் கட்ட சொல்லி நோட்டீஸ் வழங்கிய நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட மீனவர் குடும்பத்தினருடன் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சோனிமுத்தன். வணக்கம் சோனிமுத்தன். தற்போது இந்த மீனவர் குடும்பத்தினருடன் தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது ராமநாதபுரத்துல சுனாமி வீட்டில் வசிக்கும் மீனவர் ஒருவருக்கு 67,000 மின் கட்டணம் வந்ததாக கூறியதை அடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆட்சியரிடம் மனு அளித்தார். இது குறித்து எந்த நடவடிக்கை இல்லாதனால அவர் நோட்டீஸ் அனுப்பதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்தோடு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளையில் சுனாமி குடியிருப்பில் வசிப்பவர் ஜேக் சமாலுதீன். இவருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மின் கட்டணமாக ரூபாய் 67,000 என வந்துள்ளது. வழக்கமாக அவருக்கு 400, 500, 600 ரூபாய் மட்டுமே வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 67,000 மின் கட்டணம் வந்ததை கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்து மின்வாரியத்தில் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் இது தொடர்பாக புகார் அளித்திருக்காரு. மின்வாரியத்தினர் நேரில் ஆய்வு மேற்கொண்ட நிலையிலும் கூட மீண்டும் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றனர். அந்த நோட்டீஸ்ல 67,000 மின் கட்டணத்தை 2 தவணைகளாக கட்ட வேண்டும். அதாவது இந்த மாதம் ஒரு தவணையும் அடுத்த மாதம் ஒரு தவணையும் கண்டிப்பாக நீங்க கட்டியே ஆக வேண்டும். இல்லை என்றால் 2 தினங்களுக்குள் இந்த மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மீனவர் ஷேக் ஜமாலுதீன் இன்று ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக குடும்பத்தினரோடு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஆட்சியரை சந்தித்து நேரிலும் ஒரு மனு ஒன்றை அளித்திருக்கிறார். சுனாமி குடியிருப்பில் குடியிருந்த ஒரு மீனவர் ஒருவரின் வீட்டிற்கு 67,000 மின் கட்டணம் வந்திருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் இந்த ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.